நாங்கள் வாங்க போனது என்னமோ 2 செடி தாங்க. ஆனால் நர்சரியவே விலைக்கு வாங்குற மாதிரி ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு இந்த செடி நல்லா இருக்குது அந்த செடி நல்லா இருக்குதுன்னு ஒரு 4-5 செடிக்கு பில்லை போட்டுட்டு நர்சரியில் இருக்கிறவர் எப்பயுமே எந்த செடியை எந்த இடத்துல எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாங்க கொடுப்பாரு. ஒரு வழியாக செடியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போதே மணி 2 ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 4 மணிக்கு மேலே தாங்க இந்த வேலையெல்லாம் ஆரம்பித்தோம். வாசல்ல இருந்த இந்த செம்பருத்தி செடியோட நிலைமையை பாருங்க, சுத்தமாக காஞ்சி ஒன்றுமெல்லாம் போயிடுச்சுங்க. பெயிண்டிங் வேலை செஞ்சதுல முதல்ல இருந்த செடியெல்லாம் கவனமாக எடுத்து வைக்காம விட்டதுனால சுத்தமாக காஞ்சி போயிடுச்சுங்க. செடி வைக்கிறது இந்த மாதிரி தோட்டத்து வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா எங்கள் வீட்டு மாஸ்டர் செஃப்புக்கு ரொம்ப இஷ்டங்க. அவனும் கூட வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சு கொடுப்பானுங்க. இந்த துளசி செடி எடுத்து வைக்கலான்னு பார்த்தா ரொம்ப மண்ணு இறுக்கமா இருந்துச்சுங்க. கொஞ்சம் நல்லா தட்டி உதுத்து விட்டு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து வச்சாதான் நல்லா இருக்கும்னு அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போதே மழை வர்ற மாதிரி காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால கொஞ்சம் அவசர அவசரமா எடுத்து வச்சாச்சுங்க. இந்த துளசி செடி முதலையே இந்த இடத்துல தாங்க இருந்தது. அது வச்சதுக்கு அப்புறம் தான் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குதுங்க.